Hello friends, வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி GXWorks 2ல Mitsubishi PLCல ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கை வந்து கிரியேட் பண்ணி எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்ப நீங்கள் ரெண்டு டைப் இருக்குது ப்ராஜெக்ட் டைப்பில் சிம்பிள் ப்ராஜெக்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இருக்குது. நீங்கள் சிம்பிள் ப்ராஜெக்ட் கொடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த ஃபங்க்ஷன் பிளாக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ சிம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் பிளாக் ஆப்ஷன்ன்றது இருக்காது. இங்கே பாருங்க. ஸோ POUன்னு இருக்கு, ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்கு. உங்களால் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் ப்ரோக்ராம் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களால் முடியாது. ப்ரோக்ராமில் பாருங்க, டேட்டா டைப்பில் ப்ரோக்ராம், கமெண்ட், மெமரி இந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? இப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நியூ ப்ராஜெக்ட்ல போயிட்டு சிம்பிள் ப்ராஜெக்டை வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் பிளாக் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? சிம்பிள் ப்ராஜெக்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராஜெக்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ட் ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் பிளாக் என்ற ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கு ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஆட் நியூ டேட்டா கொடுங்க. இங்க பாருங்க, டேட்டா டைப் ஃபங்க்ஷன் பிளாக், ப்ரோக்ராம் பிளாக் ஃபங்க்ஷன், இதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டர் சொல்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் பிளாக் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் பிளாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்வேயர்னு சொல்லிக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம ஃபங்க்ஷன் பிளாக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கீங்க. அந்த கம்பெனியில் ஒரு ப்ரோக்ராம் ஜாபை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 10 லைன் இருக்கு, அங்கே ஒரு கன்வேயர் இருக்கு, 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. ஸோ கன்வேயரோட ஒர்க் என்ன? கன்வேயரோட இன்ல ஜாப் வச்ச உடனே ஆன் ஆயிட்டு அந்த லிமிட் ரீச் பண்ண உடனே கன்வேயர் வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ இதுதான் ஒர்க்கு. இந்த கன்வேயர் ஆப்ரேஷன் இந்த 10 லைனுக்குமே சேம் தான். ஆனால் அங்கே ஃபீட் பண்ண போற ஜாப் தான் வேற வேற. ஆனால் அங்கே ஆப்ரேஷன் நடக்க போறது ஒரே ஆப்ரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ கன்வேயர்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா லேடர்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் லேடர் FBD கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து ரெண்டுமே இது பண்ண முடியும். லேடரும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராமும் பண்ண முடியும். நம்ம ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் லேடர் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ லேடர் கொடுத்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு கன்வேயர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பிளாக். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிரியேட் பண்ணிட்டே போகலாம். இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் ப்ரோக்ராமில் எங்கே வேணாலும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் FB லேபிள் செட்டிங்னு இருக்கு. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கன்வேயர்ல என்னென்ன இன்புட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, என்னென்ன அவுட்புட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து டிக்ளேர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லிக்கணும். சொன்னாதான் நம்ம வந்து இந்த FB ரைட் கன்வேயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் பண்றப்ப அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, VAR, கான்ஸ்டன்ட், இன்புட், அவுட்புட், இன் அவுட், ரீடைன் இந்த மாதிரி இருக்கு. நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் வச்ச உடனே கன்வேயர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இது ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ப்ரோக்ராம் தான். பட் நம்ம வந்து எப்படின்னா அந்த கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஸ்டார்ட் கொடுக்க போறோம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்ததும் இது வந்து என்ன டைப் ஆஃப் பிட் பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பிட் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் தான். இது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி இதுல வந்து நீங்க ஸ்டாப்னு கொடுக்கக்கூடாது. ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கும். அதனால நீங்க வந்து யூ பெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாப்பிங் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்டாப்பிங் ப்ளஸ் அதே மாதிரி நீங்க வந்து இங்க ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ நான் ஸ்டாப் கொடுத்து உங்களுக்கு கிரியேட் பண்றேன், என்ன நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்ன்றது பிட் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் அவுட்புட், மோட்டார் வந்து அவுட்புட், இது பாத்தீங்கன்னா பிட் இது. ஓகே, இப்போ ஸ்டாப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போற இந்த ஃபங்க்ஷன் பிளாக்ல யூஸ் பண்ண போற வேரியபிள்ஸ் ஆரை வந்து நம்பர் ஆஃப் இன்புட்ஸ்னு சொல்லிக்கலாம், இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்ஓ ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட்னு கொடுத்தாலே போதும். இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஆரோ மார்க் மாதிரி போட்டு உங்களுக்கு ஸ்டார்ட்னு வந்துடும்.
இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டார்ட்ன்றது கிரியேட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஸ்டாப்னு கொடுக்குறேன் பாருங்க. ஸ்டாப்புக்கு நம்ம NC தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாப்ன்றது நான் இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால வந்து உங்களால இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு NC-யா யூஸ் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல எதுவுமே கொடுக்காம கொடுக்குறேன் பாருங்க, எம்டியா கொடுக்குறேன். ஸோ ஸ்டாப்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிரியேட் ஆகுது பாருங்க. ஸோ அதனால நீங்க ஃபங்க்ஷன் பிளாக்ல ஸ்டாப்னு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லை, இன்னொரு இதுவும் சொல்றேன், இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டாப் புஷ் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுத்தும் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து இந்த இடத்துல அதே சேம் NC ஸ்டாப் புஷ் பட்டன் சொல்லிட்டு நான் இது பண்றேன் பாருங்க. இங்க இருக்கா, இங்க பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா ஆக்ட் ஆகுது. ஸ்பேஸ் விட்டு இது பண்ணனா உங்களுக்கு வந்து இங்க பாருங்க ஸ்டாப் PB அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஏன்னா ஸ்டாப்ன்றது ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஸ்டாப்னு வந்துட்டாலே அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா எடுத்துக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன நேம் கொடுத்தாலும் அதுக்கு வந்து கேர் பண்ணிக்காது. ஸோ அதனால இங்க பாருங்க ஸ்டாப்ன்றது என்னது, when stop inputs turn on, output Y is reset, the CPU module operations are terminated. ஸோ ஸ்டாப்ன்றது நம்ம வந்து மேனுவலா PLC ஸ்டாப் மோடுக்கு கொண்டு போகாம, PLC ஒரு சுவிட்ச் இருக்கும் இல்லையா, ரன் ஸ்டாப்னு சொல்லிட்டு, அப்படி பண்ணாம இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும்னா இந்த ஸ்டாப் இன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாப்பை வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும். அதுக்கு ஸ்டாப் புஷ் பட்டன்ல நான் இங்க தான் ஸ்பேஸ் எடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ இது ஸ்டாப் புஷ் பட்டனா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த NC ஸ்டாப் புஷ் பட்டன் NC கிரியேட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. ஸோ இதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸும் விடக்கூடாது. ஸ்டாப்னு ஒரு இது கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னா ஸ்டாப்பை தனியா எடுத்துக்கும். ஸ்பேஸ் இல்லாம கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை நீங்க டிக்ளேர் பண்ணிக்க முடியும். இப்போ அவுட்புட்ல மோட்டார். ஓகே, இங்க வந்து இப்போ லேச்சிங் யூஸ் பண்ண போறோம். இந்த லேச்சிங்காக நம்ம யூஸ் பண்ண போறது மோட்டார். ஓகே, ஸோ இதுதான். இப்போ வந்து கன்வேயர்ல ஜாப் வச்ச உடனே கன்வேயர் ஆன் ஆயிட்டு இந்த லேச்சிங் வழியா கன்வேயர் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒன்ஸ் அந்த இடத்துல ஸ்டாப்ன்ற புஷ் பட்டன் ஸ்டாப் சென்சார் சிக்னல் கிடைச்ச உடனே இந்த லேச்சிங் கட்டின உடனே கன்வேயர் ஆஃப் ஆயிடும். ஸோ அகைன் அங்கே கன்வேயர் ஜாப் வச்ச உடனே இது ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு நாங்க பாருங்க. இன்னொன்னு நம்ம ஜஸ்ட் இங்க நேம் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம அட்ரஸிங் சொல்லல, x0 x1 y0 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லல அப்படின்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனை 10 கன்வேயருக்கும் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்படின்ற பட்சத்துல கன்வேயர் 1க்கான ஸ்டார்ட் இன்புட் வேற இருக்கும், கன்வேயர் 2க்கான ஸ்டார்ட் இன்புட் வேற இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பிளாக்கை யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பிளாக் ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலலாம் நீங்க யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் பிளாக் நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம மெயின் ப்ரோக்ராமிங் விண்டோ. ஸோ இந்த மெயின் ப்ரோக்ராமிங் விண்டோல நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்கை இன்சர்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ கன்வேயர் ஒரு நிமிஷம் வருங்க. இப்போ கன்வேயர் 1ன்னு ஒரு ஏன் வந்து இங்க கன்வேயர் 1ன்னு வருதுன்னா, இப்போ ஒரு இன்புட் FB இன்ஸ்டன்ஸ் நேம் அப்படின்னா ஒரு கன்வேயர் 1க்கான டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் லேபிள் POU01ல கன்வேயர் 1ன்னு ஒரு ரெஜிஸ்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணிக்கும் PLC உங்களுக்கு. ஓகேங்களா, அதுல வந்து கன்வேயர் 1க்கான டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, இப்போ அகைன் நான் இங்க இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா இது வந்து கன்வேயர் 2. ஏன்னா இதோட இன்புட் வேற, கன்வேயர் 1ஓட இன்புட் வேற, கன்வேயர் 2ஓட இன்புட் வேற. ஸோ அதனால வந்து இந்த நேம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்டா கொடுக்குறோம். ஸோ கன்வேயர் 1 கன்வேயர் 2 கொடுக்குறோம். ஆனா அதுக்குள்ள இருக்க லாஜிக் பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகே, ஸோ எதுக்காக இந்த நேம்னா அதோட டேட்டா ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. கன்வேயர் 1ஓட டேட்டா ஸ்டோர் பண்ணணும். மேபி கன்வேயர் 1 ரன் ஆகும், கன்வேயர் 3 ரன் ஆகும். அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு தான் நம்ம வந்து இந்த FB இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த FB இன்ஸ்டன்ஸ்ல ஒரு PLC ஒரு மெமரி அலோகேட் பண்ணி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான நம்ம இன்புட் வந்து நீங்க அட்ரஸ் வந்து x0, இது வந்து ஸ்டார்ட் இன்புட். ஸ்டாப்புக்கு வந்து x1. இந்த இடத்துல நீங்க வந்து NC கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங்ல ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு நார்மலாவே NC கொடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இன்புட் கொடுத்தா போதும், அது வந்து உங்களுக்கு NC மாதிரி ஆக்ட் ஆயிக்கும். ஓகேங்களா, இங்க வந்து அவுட்புட் y0 முடிஞ்சது. இப்போ நம்மளுக்கு இன்னொரு கன்வேயர் 2 அப்படின்னா இங்க பாருங்க கன்வேயர் 2. இந்த கன்வேயர் 2க்கு நம்ம x2ன்ற இன்புட் ஸ்டார்ட் இன்புட் கொடுத்துக்க முடியும். இங்க வந்து x3, இது வந்து y1.
ஸோ நீங்கள் எத்தனை தடவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 கன்வேர் சொல்லியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ 20 கன்வேர் 30 கன்வேர், பட் லாஜிக் சேம் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து குழம்ப தேவையில்லை. இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்லாம் இருக்கும். டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை ஒரு 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 பிளான்ட்டையும் நிறைய டைம் பண்ணுவீங்க. அந்த டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ பண்ணியாச்சு. இதை வந்து கம்பைல் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டீபக்ல போயிட்டு ஸ்டாப் சிமுலேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இது எனக்கு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்படி இந்த மாதிரி இஷ்யூஸ் வரப்ப ரீபில்ட் ஆல் கொடுங்க. ரீபில்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து டீபக்ல போயிட்டு ஸ்டாப் சிமுலேஷன் கொடுங்க. Okay, cannot start monitoring because FB instant is not selected. Okay. இங்க பாருங்க, இப்போ வந்து x0 கொடுத்த உடனே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார்ன்றது ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ x2 கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த மோட்டார் ஆன் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்க லாஜிக்ன்றது சேம் தான். உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள இருக்கிற லாஜிக் பார்த்தீங்கன்னா சேம். ஆனால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்து அந்த லாஜிக்கை நம்ம எங்கே வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் பிளாக்கோட யூஸ். ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுதான் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மிட்சுபிஷி பிஎல்சியில் ஃபங்க்ஷன் பிளாக் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.